அப்ப எல்லாருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா தொடர்ச்சி. என்னது வெக்டர் அனாலிசிஸ்ல ரெண்டு விஷயம் பார்க்க கிடக்குன்னு சொன்னா, ஒன்று ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட், மற்றது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஓகே ஆடாப்பா. அப்ப நாங்க ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் சொன்னா எங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்றேன் பார். இப்ப உனக்கு தரப்படுகிறது எப்படி? ஏ வெக்டர் தரப்படுகிறது. ஏ வெக்டர் தரப்படுகிறது எப்படி? ஏ வெக்டர் தரப்படுது. இப்ப சும்மா சொல்றேன் பார். எப்படி? A1 I பிளஸ் B1 J பிளஸ் C1 K என்று தரப்படுகிறது. A என்ற வெக்டர் உனக்கு இவ்வாறு தரப்படுகின்றது. அதே போல B என்ற வெக்டர் உனக்கு தரப்படுது இவ்வாறு A2I பிளஸ் B2J பிளஸ் C2K என்ற மாதிரி தரப்படுகிறது. அதே போல C என்ற வெக்டர் உனக்கு பின்வருமாறு தரப்படுது A3I பிளஸ் B3J பிளஸ் C3K என்ற மாதிரி தரப்படுது. அதாவது ABC என்று சொல்லப்படுற மூன்று வெக்டர்ஸ் தரப்படுது. ட்ரிபிள். அப்ப ட்ரிபிள் என்னது? ட்ரிபிள். இப்ப வேற என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் நாங்கள் என்ன எழுதி கொள்வோம்னு சொன்னா, ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் எங்களுக்கு எவ்வாறு அமையும் என்று சொன்னாடாப்பா, இங்க பார். A டாட் B கிராஸ் C இவ்வாறு இருந்தா இது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்படி வந்துட்டு சொன்னா இது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். படியா கவனி. A டாட் B கிராஸ் C. அப்ப B கிராஸ் C ன்னு சொன்னா இது கிராஸ் ப்ராடக்ட். படிச்சிருப்போம். இது கிராஸ் ப்ராடக்ட். சரியோடா? இது கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இது என்ன கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து வாரவங்களுக்கு என்னது? ஒரு வெக்டர் வேற. இத ரெண்டையும் பெருக்க ரெண்டு வெக்டர்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி விட்டு சொன்னா வாரது என்னது? ஒரு ஸ்கேலர். அதனாலதான் உங்களுக்கு என்னது? ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஏன் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்தது விளங்குதா? B கிராஸ் C ஆல பெருக்க டாட் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் சாரி B கிராஸ் C என்னது? கிராஸ் ப்ராடக்ட். அப்ப சாரி கிராஸ் ப்ராடக்ட் ஆல வாரது என்னது? உங்களுக்கு ஒரு வெக்டர் தான் வரும். யாரு சொல்லியிருப்பேன். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் ஆல வரும் வெக்டர். அந்த வெக்டரையும் A என்ற வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொன்னா வாரது ஸ்கேலர். சோ இவருக்குரிய ஃபார்முலாவை என்ன எழுதுறது? இவருக்குரிய விரிவை நாங்கள் என்ன எழுதுறேன்னு சொன்னா, இப்படி ரெண்டு கோடா போட்டுட்டோம். முதலாவது நடக்கு. அப்ப ஏக்குரியது எழுதுறேன் A1 B1 C1. B குறியது என்ன நடக்கு? A2 B2 C2. C குறியது என்ன நடக்கு? அடுத்தது A3 B3 C3 பிடிக்கிறாங்க. அப்ப A டாட் B கிராஸ் C. அப்ப இவருக்குரிய இவரை சுருக்கிறதுக்கு நாங்க என்ன காவியல எப்படி எழுதுவோம்? A1 இது I, இது J, இது K. ஐயோட என்னது? A1 இது B1 C1. அப்ப A காவி எழுதியாச்சு. அடுத்த B காவி A2 B2 C2. அடுத்த C காவி A3 B3 C3. ரெண்டு போட்டு நாங்க இப்படி எழுதிட்டோம். ஓகே. இனி இதே என்னன்னு சுருக்கிறதுன்னு சொன்னா, இத சுருக்கிற மெதட்ட நான் உனக்கு இதுல எழுதி காட்டுறேன் பார். இத சுருக்கிற மெதட்டா இதுல எழுதி காட்டுகின்றேன். இத சுருக்கிற மெதட் இந்த வேல்யூ இது என்னன்னு சுருக்கிறேன் இதை காட்டுறேன் பாரு. முதலாவது இவர் எடுக்கிறேன் A1 அவர் சமன் A1 மொட்டுக்குள்ள என்ன போட போறேன்னா, அப்ப இந்த ரோவையும் அதாவது என்னது இந்த கொலத்தையும் இந்த ரோவையும் இந்த எலிமெண்ட் எடுக்க இதையும் விட்டோம்னு சொன்னா இவ்வளவு. சோ B2 C2 B3 சாரி B2 B3 C3 மைனஸ் ஒரு மைனஸ். அடுத்து என்னது? B2. அடுத்த நேரத்துக்கு போற B1 எடுக்கிறேன். இதை எடுக்க இதுவும் விடுபட்டு போகும். என்னது? இந்த ரோவும் எந்த ரோவும்? இந்த ரோவும்
இந்த குழம்பும் விடுபட்டு போனா மிஞ்சிறது என்ன? மிஞ்சிறது என்னடாப்பா? A2 A2 Z2 A3 C3 A3 C3 ஓகேயா? A3 C3 பிறகு சக C1 இன்டு மொட்டுக்கா என்ன வரும்? என்ன இந்த ரோவையும் இந்த ரோவையும் இந்த குளத்தையும் விட்டோம்னு சொன்னாங்களுக்கு என்ன வரும்? A2 B2 A3 B3 நிக்கும். சரியா? எங்க சரியா? அவர் இவரை எடுத்தோம்னு சொன்னா இதையும் விட்டுட்டு இதுக்கு எனக்கிறத மொட்டு தழுதுவேன். சாய ரெண்டாவது, இது சகாண்டா, இது சாய ரெண்டாவது சாய. V1 எடுத்தோம்னு சொன்னா இவரை இந்த ரோவையும் இந்த குளத்தையும் விட்டு மிஞ்சிராக்கள் எழுதுவேன் மட்டும். அதே போல C1 எடுத்தாண்டா இதையும் விட்டுட்டு மிஞ்சிராக்கள் எழுதுவேன். இனி இதுக்கு என்ன டிட்டர்மினன்ட் காணுது? 2x2 மேட்ரிக்ஸ். இதுக்கு அப்படி டிட்டர்மினன்ட் காண்றேன்னு உனக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் காண்றேன்னு தெரியும். சரி, இதை சுருக்கிறோம்னு சொன்னா என்ன வருமானு பாப்போம். இதை சுருக்கிறோம்னு சொன்னா என்ன வருமானு பாப்போம். சரிதானடா? பாப்போம். இங்க பார், இத சுருக்க போறேன். இத சுருக்கினா என்ன வரும் பாரு. எப்படி சுருக்குவேன்? சமன்பாடு A1 பிராக்கெட் டக்குன்னு எழுதுறேன். இப்படி B2 C3 சாய C2 B3. இந்த ரெண்டையும் பெருக்கத்துல இருந்து இந்த ரெண்டையும் பெருக்கத்தை கழிக்க வரும். சாய B1 பிராக்கெட்டுக்கு A2 C3 சாய A3 C2. பிறகு சக C1 பிராக்கெட்டுக்கு என்ன எழுதுவா? A2 B3 சாய A2 இது என்னது? A2 சரி A2 B3 சாய A2 B3 சாய என்னது? A3 B2 ரெண்டு இப்படி நிற்கும். ஆகவே இங்க A டாட் B cross C விரிவு எப்படி அமையும் என்று சொன்னா A1 பிராக்கெட்டுக்கு B2 C3 சாய C2 B3 சாய B1 A2 C3 சாய A3 C2 சக C1 A2 B3 சாய A3 B2 என்ற மாதிரி அமை. இங்கு இதான இந்த விரிவு, இதுதான் இவருக்குரிய விரிவு, இவருக்குரிய பங்கன் இதான் இருக்கும். அதாவது வடியாக்கவன் யாருக்குரிய விரிவு? A டாட் B cross C னுடைய விரிவு எங்களுக்கு இவ்வாறு அமையும். விளங்குதா? A டாட் B cross C இந்த விரிவு இவ்வாறு அமையும். இங்கு A எனப்படும் வெக்டர் என்னண்டா? A எனப்படுவது என்னண்டா? A1I plus B1J plus C1K. அதே போல B எனப்படுவது என்ன? A2I plus B2J plus C2K. C எனப்படுவது என்னது? A3I plus B3J plus C3K என்று அமையும். ஓகே, ரெண்டு மாதிரி அமையும். ஓகே, அப்ப விரிவு எப்படி வந்து விளங்கினது? ஃபர்ஸ்ட் என்னது? 3. அதாவது எப்படி மொத்தத்துல எப்படி எழுதினாங்க? A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. நேற்று பார்த்த விரிவு பயன்படுத்துறேன். நேற்று சொல்லிட்டு நான் இந்த விரிவு அப்படி எழுதுறேன். அதன்படி இதை சுருக்கிறவன் சொன்னா நமக்கு இந்த முடிவு நிக்குது. அதுல இருந்து A டாட் B cross C க்கு விரிவு இவ்வாறு அமைகின்றது என்ற விஷயம்லாம் இவ்வாறு அமைகின்றது. அப்ப ABC வெக்டர்ஸ் இதுகளாக அமைந்திருக்கின்றது. இதான் என்னது? ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். விளங்குதா? ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இப்படித்தான் செய்யறது. அப்ப ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் உனக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா இது. ஓகே, ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் விரிவு விதம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, சரி பாப்போம்.
அப்ப நாங்க தொடர்ந்து அடுத்த என்ன பார்ப்போம் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்ப்போம் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஓகே மேடம் ஓகே